சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்களின் அருளாசி பெற்ற உங்களைப் போன்ற உன்னத ஆன்மாக்கள் இந்த ஞான உரைகளை கேட்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம மகாஞானி அகத்திய மாமுனிவரோட அருள்வாக்கிலிருந்து ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தேட போறோம். மனித உடலுக்கு தேவையான மின்சாரத்தை பெறுவது எப்படி? இதுதான் தலைப்பு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இதுல நீங்க தெரிஞ்சுக்க போற நன்மைகள் என்னன்னா, முதல்ல உங்க உடல்லையும் வாழ்க்கையிலயும் வர்ற பிரச்சனைகளோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கலாம். ஓஹோ. அப்புறம் அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான ரொம்ப எளிமையான இயற்கையான வழிகளையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, நோயற்ற வாழ்வுக்கும் மன அமைதிக்கும் இது உதவுமா? நிச்சயமா. அதுக்கு தேவையான அந்த உயிராற்றலை எப்படி அதிகப்படுத்துறதுங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அருமை. அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த மூலத்துல நம்ம உடலை ஒரு தெய்வீக மின்சுற்று, அதாவது ஒரு டிவைன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மிக அற்புதமான விஷயம். மனித உடலை இறைவன் வடிவமைச்ச ஒரு நுட்பமான மின்சுற்று மாதிரி இந்த ஆதாரம் சொல்லுது. மின்சுற்றுனா நம்மளோட எல்லா இயக்கங்களுமே இந்த உயிர் மின்சார ஆற்றலை சார்ந்துதான் இருக்கு. அப்போ இந்த ஆற்றலோட அளவு அது எப்படி தீர்மானிக்கப்படுது? அதுதான் முக்கியமான புள்ளி. அந்த ஆற்றலோட அளவு நம்மளோட பாவ புண்ணிய செயல்களால தீர்மானிக்கப்படுதுன்னு இந்த அருள்வாக்கு சொல்லுது. அப்ப இந்த சர்க்கியூட்டுக்கு பவர், அதாவது சக்தி, நம்ம செயல்கள்ல இருந்து தான் வருதா? ஒரு பேட்டரி மாதிரி? சரியான கேள்வி. அந்த பேட்டரி நம்மளோட பாவ புண்ணிய கணக்கு தான்னு சொல்லுது. ஓஹோ, அப்படியா? புண்ணிய செயல்கள் செய்யும் போது இந்த உயிர் மின்சாரம் ரீசார்ஜ் ஆகுது. அதே நேரம் தவறான செயல்கள் அதை ட்ரெயின் பண்ணிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. அப்போ நமக்கு வர்ற துன்பங்கள், நோய்கள் இதையெல்லாம் ஒரு லோ பேட்டரி வார்னிங்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த சர்க்கியூட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற ஒரு சிக்னல் மாதிரி தான். அப்போ துன்பங்கிறது ஒரு தண்டனை இல்லையா? இல்லவே இல்ல. இந்த உரையோட கண்ணோட்டமே அதுதான். துன்பம் ஒரு தண்டனை இல்ல, நம்ம ஆற்றல் குறைஞ்சிருச்சின்னு காட்டுற ஒரு எச்சரிக்கை மாதிரி. புரியுது. அதோட மூல காரணத்தை நாம உணர்ந்து நம்மள நாமே சரி செஞ்சுக்க இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அது. சரி, இந்த பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய புண்ணிய செயல்களை தவிர வேற ஏதாவது வழிகள் சொல்லப்பட்டிருக்கா? ஏதாவது குறிப்பிட்ட சார்ஜஸ் பத்தி பேசுதா? ஆமா, பேசுது. சில குறிப்பிட்ட இயற்கை உணவுகளை ஆன்மீக ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆன்மீக ஊட்டச்சத்துக்கள் அது என்ன? முருங்கக்கீரை, பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, கரிசலாங்கண்ணி, அப்புறம் வில்வ இலை, விநாயக பெருவானுக்கு உகந்த அருகம்புல், இப்படி ஒரு பட்டியலே இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. இவை வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் இல்ல, நம்ம உயிர் மின்சாரத்தை நேரடியா ரீசார்ஜ் செய்யற கருவிகள்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆக இந்த உரையாடல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியதை சுருக்கமா பார்க்கலாம். சொல்லுங்க. முதல் புள்ளி, நம்ம உடல் வெறும் சத எலும்பு மட்டும் இல்ல, அது இறைவனால நிர்வகிக்கப்படுற ஒரு தெய்வீக மின் ஆற்றல் அமைப்பு. ஆமா, நம்ம உயிராற்றல் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இரண்டாவது, நமக்கு வர்ற துன்பங்கள் தண்டனைகள் இல்ல, அவை நம்ம ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னு உணர்த்துற எச்சரிக்கை மணி. சரியா சொன்னீங்க. நம்மள சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, ஆற்றலை அதிகரிக்க புண்ணிய செயல்களும் சில குறிப்பிட்ட இயற்கை உணவுகளும் உதவுது. ஆமா, அந்த மூலிகைகள் வெறும் உணவில்ல, உயிர் மின்சாரத்தை ரீசார்ஜ் செய்யும் கருவிகள். ரொம்ப அருமையான தொகுப்பு. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. அடுத்த முறை நீங்க சோர்வா உணரும்போது வெளியில காரணத்தை தேடாம இந்த அருள்வாக்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சரி, என்னோட தெய்வீக மின் சுற்ற ரீசார்ஜ் செய்ய இன்னைக்கு நான் என்ன புண்ணிய செயல் செய்யலாம், அல்லது எந்த இயற்கை உணவை சாப்பாட்டுல சேர்க்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அருமையான சிந்தனை. சித்தர்களோட இந்த மகத்தான செய்திகள் ஒரு சிலரோட நின்னுடக்கூடாது. இது ஒரு உலக பொது செய்தி. நிச்சயமா. இது உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிர்ந்து இந்த ஞான ஒளியை ஏற்றுங்க. ஆமா, பிறருக்கு நல்வழி காட்டுற இது மாதிரி செய்திகளை பகிர்றது உங்களுக்கு முதல் தர உயர்ப்புண்ணியத்தை தரும். இது நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க தலங்கள்லயும் பதிவேற்றலாம். இதுக்கு காப்புரிமை எதுவும் இல்ல. ஆமா, இது எல்லோருக்கும் பொதுவானது. சித்தர்களின் இந்த அரிய செய்தியை பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி.
ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.